ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க பருவதமலை அது மேலே இருக்க சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நைட்டு திடீர்னு பிளான் பண்ணி காலையில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நேரமாக மலையடி வர போயிட்டோம். பருவதமலை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாதை இருக்குது. ஒன்று கல் பாதை, இன்னொன்று படிப்பாதை. படிப்பாதைங்கிறது நீளமான பொறுமையாக வரக்கூடிய பாதை, கல்பாதைங்கிறது கடினமான பாதை. நாங்கள் கடினமான பாதை வழியாகவே ஏறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்த உடனேவே ஒரு சிவன் லிங்கம் பார்த்தோம். அங்கே சிவன் கிட்ட, ஈஸ்வரா நாங்கள் நல்லபடியாக மேலே ஏறிட்டு நல்லபடியாக இறங்கிட்டுன்னு சொல்லி வேண்டிட்டு செல்ஃபிஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோடனே வாவ், அங்கே பாருங்க கைஸ், செம்ம வியூ. அந்த வியூ கீழேயே இருந்து பார்க்கும்போதே அப்படியே மேகமூட்டம் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு பருவதமலை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்த உடனேவே லைட்டாக கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக எங்களோட பார்த்தீங்கன்னா மேலே ஃபுட்ஸ் அண்டு வாட்டர் கேன்ஸு, நமக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டிட்டு தலைமையில வச்சு எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாப் மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்கள் போகும்போது எங்கள் கூட 3 அண்ணாங்க வந்தாங்க. அவங்கள ஒருத்தர் வந்து தண்ணி, ஒருத்தர் வந்து ஸ்நாக்ஸு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே சமையலுக்காக சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு. எல்லாம் வேற லெவலுங்க. அவங்களுக்கு கீழே நார்மலாக 20 ருபீஸ்க்கு விற்கிற வாட்டர் பாட்டில் வந்து அங்கே மேலே வந்து 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டம், நம்ம ஏறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க அதை அவ்வளோ தூரம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை அவங்க எக்ஸ்ட்ரா பே வாங்குறதுனால. பட் ஆனால் கல்பாதை ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துலேயே எங்களுக்கு அதோடைய கடினம் தெரிஞ்சதுன்னா, அவங்க எங்கள் கூட வந்த சண்முகம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப அப்படி தடுமாறுறமா ஆயிட்டாரு. அவர் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே போகிற வழியில் ஒரு குட்டி பையனை உட்காந்துட்டு இருந்தான். சரி, அவன் சும்மா காட்டுக்குள்ளே வந்திருக்கான், அங்கே அவங்களோட ரிலேட்டிவ் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அப்போதான் அந்த தம்பி சொன்னா, அப்படி அவர் வந்து 20 வாட்டர் கேன்ஸ் எடுத்துகிட்டு போனார். லிட்டரலாக ஒரு டைம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தால் 200 ருபீஸ் கிடைக்கும், மந்த்லி 6000 இது மாதிரியே எனக்கு வீட்டுக்கு நான் ஏர்ன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் போகிற வழியில் நிறைய நாய்கள் இருந்தது. அது எல்லாமே வந்து கூட சித்தர்கள் வந்து நமக்கு வழிகாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது அப்படின்னு சொல்லி அந்த தம்பி எல்லாமே சொல்லிட்டு இருந்தா. அப்படி கூடவே நாய்கள் வந்து போறத பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுட்ஸ் நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த தம்பி. அப்படியே பேசிட்டே எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. சரி, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு உழைக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்க இந்த மாதிரி பசங்க எல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அப்படிதான் எனக்கு தோணுச்சுங்க. அப்படியே அவள் லைட்டா மெல்ல மேலே ஏற ஆரம்பிச்சோம். தம்பி ஏற்கனவே அவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து டயர்ட் ஆயிட்டாப்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. நாங்க போற வழியிலே கல்பாதை முடிகிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய கல் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. நாங்க அது அடுக்கி வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி மாதிரி அந்த தம்பி சொன்னாரு. நாங்க 2 பேரும் சண்முகத்துக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லி வேண்டிட்டு அடுக்கிட்டு இருந்தோம். சண்முகம் மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு. வேற லெவல், மொத்தமா தெரியுது. அப்படியே லைட்டா பசி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிடும் போதுதான் தெரிஞ்சது கைஸ், நாங்க காலையில சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. நாங்க நைட்டு திடீர்னு பிளான் பண்ணி வந்தோம். யாருமே தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்துடாதீங்க. ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேன் ஒரு பர்சனுக்கு அந்த மாதிரியாவது எடுத்துக்கோங்க. கல்பாதை பாதி தூரம் வரைக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு மேல கடைகள் இருக்கும், அங்க வாங்கிக்கலாம். எங்க கூட சில பேர் ஏற ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, மினிமம் வாட்டர் மட்டும்தான் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிட்டு அப்படியே ஒரு இடத்துல படுத்துட்டாங்க. பக்கத்துல வரவங்க கிட்ட எல்லாம் பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ஸ்நாக்ஸ் பிளஸ் தண்ணியோட அப்பப்போ பட்டையை போட்டு பவர் ஏத்திட்டு ஒரு வழியா கல்பாதையெல்லாம் தாண்டி கம்பிப்பாறையை ரீச் பண்ணிட்டோம். கம்பிப்பாறையும் கடினமாக தான் இருந்ததுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏற பார்த்தீங்கன்னா பயங்கரமா டவுன் ஆச்சு எனர்ஜிலாம். ஆஞ்சநேயர் அங்கங்க உட்காந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா வெயில் காலம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் ஃபுட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி டைம்ல போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இவங்களுக்கும் சேர்த்து வாட்டர் அப்புறம் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா அது ஒரு சர்வீஸ் மாதிரி ஆயிடும். அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல அப்புறம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோ கிரீன் சொல்லுவோம். இயற்கையை ரசிக்க போற நம்ம இயற்கை வளங்களுக்கு நடுவில் வந்து பிளாஸ்டிக்ஸை போடாமல் இருக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன வேண்டுகோள். அதனால நம்ம
எடுத்துட்டு போற பொருளை நம்மளே ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்துடுற மாதிரி பேக்குள்ளேயே வச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இருக்கிறதுலே பயங்கர எக்ஸைட்டிங்கான ஃபேஸ்னா இதுதான். ஆக்சுவலாக கடப்பாறை பாதையை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னா டிஃபிகல்ட்டாக நாங்கள் இதை பார்க்கவே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்படியே கம்பி எல்லாமே வந்து ஓட்டை பாறையில் துளையிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணி லோட் பண்ணி அந்த காலத்துல இருந்தே இந்த முறையில் தான் ஏறி இறங்கியிருக்காங்க எல்லாருமே. அந்த பர்டிகுலர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவும் பயங்கர அட்வென்ச்சரஸாகவும் இருந்தது. அதை முடிச்சுட்டு லைட்டாக தண்டவாள பாதை அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாதையாச்சு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளம், நெட்டு குத்தான ஏணிகள் எல்லாமே இருந்தது. ஒரு வழியாக அதெல்லாமே ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்பு, அதில் ஃபுல்லாக வெறும் இரும்பு மட்டும்தான். அதன் மேலெல்லாம் போயிட்டு ஒரு குகை மாதிரி வந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளால கொஞ்சம் கிளியராக கோயிலோட வியூவை பார்க்க முடிஞ்சது. இங்கே பாருங்க, முக்காவாசி மலையிலேருந்து நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ண இடம் தெரியுதுங்களா? எப்படி இருக்கும் அங்க இருந்து இங்க வந்துட்டோம். இங்க இருந்து பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஏற போறோம், சாமி பார்க்க போறோம். மலையோட உச்சி நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு கடகடன்னு அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அவ்வளோ தூரம் கிட்ட கோவில் பார்த்த உடனே நமக்கு இன்னும் ஸ்பீடு தான் அதிகமாச்சுங்க. வேகமாக போயிட்டு எப்போ சாமி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இன்னும் டாப் ஹில் போக போக டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸு நிற்காம ஏறி 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 கைஸ் இங்கே பாருங்களேன். நம்ம கூட சிலிண்டர் தூக்கிட்டு வந்த அண்ணா அவரு நம்ம ஏறுறதுக்கு முன்னாடியே போய் அந்த சிலிண்டரை போட்டு திருப்பி காலி சிலிண்டர் எடுத்துட்டு வராரு. அவர் ஒரு டைம் சிலிண்டர் கொண்டு போகிறதுக்கு 600 rupees சார்ஜ் பண்ணுறாராம். ஒரு நாளைக்கு 3 டைம் ஏறி இறங்குறாருன்னு சொன்னாங்க. செம. ஆனால் இவருக்கு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். இவர் கொண்டு போகிறதுனால தான் நமக்கு மேலே மடத்தில் சாப்பாடு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அரிசி எல்லாமே இவர் தான் அந்த மடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொன்னாங்க. கரெக்டாக ஆகாய பாதைக்கு முன்னாடி கடப்பாறை பாதை தாண்டின உடனே நடுவில் ஒரு இடம் வருங்க. செம்ம வியூங்க. அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கம்பி வெளியெல்லாம் போட்டு ஆகாய பாதைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஸ்டெப்ஸ் வந்து கல்லுலேயே போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மௌனகுருவோடைய ஆசிரமத்தை ரீச் பண்ணிட்டோம். அந்த இடத்துல ஒரு குட்டி அனுமான் இருந்தார். அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி கோயிலோட உச்சிக்கு வந்துட்டேங்க. எல்லா பாதையும் கடந்து ஒரு வழியாக கோயிலோட பீக்குக்கு வந்துட்டோம். கல்பாதை, கம்பிப்பாதை, கடப்பாறை பாதை, ஆகாய பாதை எல்லாத்தையும் தாண்டி வந்து நின்னாச்சு. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். கோபுர தரிசனம் பார்த்தாச்சு. கோபுரத்துக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு விநாயகர் இருந்தார், அவரை கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாருங்களேன் எவ்வளோ குட்டி இடம். அந்த இடத்துல மேலே ஒரு டாப் போர்ஷன், அதில் பயங்கரமான ஒரு குறுகலான ஏரியாவில் கோவில் கட்டியிருக்காங்க. அங்கேருந்து பாருங்கள் கீழே எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து 18 சித்தர்களுடைய சிலைகளும் வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. அங்கே அவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய வாழ்வியல் காலங்கள் எல்லாமே குறிப்பிட்டிருந்தது. நம்ம ஃபைனலாக சிவ தரிசனம் பார்த்தாச்சு. சிவனை கும்பிட்டுட்டு திருநீர் அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தியானம் பண்ணிட்டு பீக்கஸ்ட் ஏரியாவிலேருந்து ஃபோட்டோஸ், செல்ஃபிஸ் எடுத்துட்டு தரிசனம் பார்த்தாச்சு. காலையிலேருந்து வேற சாப்பிடலைங்க. சாப்பிட என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் மௌன மகரிஷி அவரோட மடத்தை பார்த்தோம். அவர் தான் இந்த கோயில் கட்டினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவருக்கு கீழேயுமே மடம் இருக்குது. நீங்கள் அங்கே சாப்பாடுக்காக நீங்கள் வந்து அரிசி அல்லது தேவையான பொருட்கள் நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம். அதை வந்து மக்களுக்கு சாப்பாடு மாதிரி செஞ்சுட்டு இவங்க ஒரு அன்னதானம் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி சாதம் ப்ளஸ் தொக்கு மாதிரி வச்சு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. முடிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து பாருங்கள் செம வியூ. அப்படியே மெல்ல மெல்ல கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போது ஒரு 3 to 4 hours ஆச்சு. இறங்கும்போது ஒரு 1.5 to 2 மணி நேரத்தில் கடகடன்னு இறங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.